ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் நான் விதைகள் சென்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அதில வந்து நெறைய பேருக்கு வந்துருச்சுங்க. எல்லாரும் மெசேஜ் போடுறீங்க. ஒரு சிலருக்கு வராத இருக்கும். லாங்கில இருக்கவங்களுக்குலாம். அவங்களுக்கெல்லாம் கூட மண்டேக்கு மேல வந்துருங்க. வந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த விதைகள் இது என்னன்னு தெரியல. நான் வீடியோலயும் போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து ஏன் லேட்டா வந்துச்சுன்னு கேட்குறீங்க. என்னென்ன விதைகள்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன்னு தெரியலன்றீங்க. அது எப்படி நடணும்னு தெரியலன்றீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. விதைகள் ஏன் லேட்டாக வந்துச்சுன்னா, நான் வந்து விதைகள் பேக் பண்ணி அதுக்கப்புறம் குரூப்பில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து பேக் பண்ணி நான் தேர்ஸ்டே அன்றைக்கி தான் வந்து நான் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தேன். அதனால் ஃப்ரைடே வந்து ரீச் ஆகிருக்கும். வராதவங்களுக்கெலாம் மண்டேக்கு மேலே வந்துடும். இந்த விதைகளை எப்படி விதைக்கணுன்னா, கத்திரி விதை, இந்த பூக்கள் விதை, அப்புறம் வந்து மிளகா விதை, இந்த மாதிரி விதைகள்லாம் வந்து தயவு செஞ்சு ஒரு தொட்டியில் நாற்று விட்டு எடுத்து நடுங்க. ஏன்னா ஒவ்வொரு விதைகளும் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒவ்வொரு விதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு சிலர் என்னென்னா கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போய் கீழே தரையில் எங்கன்னா தூவி விட்டு அது முளைக்கலை அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக சொல்லுவாங்க பதில். அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த விதைகளெல்லாம் ஒரு தொட்டியில் ஏதாச்சும் தனித்தனியாக நாற்று விடுங்க. பூக்கள் விதையாக இருந்தால் ஒரு க்ரோ பேக்கில் கொஞ்சம் நல்லா அதில் பூக்கள் விதைய மண் போட்டுட்டு மண் மேலே அந்த பூக்கள் விதைய தூவி விட்டு அந்த விதைகள் மூடுற அளவுக்கு மேலே மண் தூவி தண்ணி தெளிச்சுவாங்க. அது சூப்பராக ஜெர்மினேஷன் ஆகி ஒரு 3 நாளில் வந்து அது வந்து முளைச்சி வெளியே வரும். அதே மாதிரி தாங்க கத்திரிக்காய் விதை, மிளகா விதைலாம் கூட கத்திரிக்காய் விதைலாம் கூட ஒரு சின்ன சின்ன தொட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து இந்த மாதிரி இதே மாதிரியே மண்ணை போட்டு அது மேலே விதைகள் தூவிட்டு அதுக்கு மேலே மண் தூவி அதை வளர்த்து அதுக்கப்புறம் அதை எடுத்து நடுங்க. நாற்று மிளகா விதையும் அதே மாதிரி நடுங்க. இந்த கிழங்கு வெரைட்டி ஒரு சிலருக்கு சுத்தமாக தெரியலைங்க. அது இப்போவே நட்டுடுவான்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. இந்த கிழங்கு வந்து ஜூலையில் ஆகஸ்ட்டில் தாங்க முளைக்கும். அது வரைக்கும் இதை என்ன பண்ணுங்கள், வெயிலெல்லாம் வச்சிடாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வெங்காயத்தெல்லாம் எப்படி காற்றோட்டமாக வைப்போமோ அந்த மாதிரி கூடையில் இதை போட்டு வச்சுருங்க. அது வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் முளைக்கும். முளைப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை வந்து அந்த முளைப்பு பகுதி வந்து மேலே தெரிகிற மாதிரி மண்ணை போட்டு மூடுங்க. அந்த மாதிரி நட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது கொடி படர்ந்து அந்த கொடியிலையும் கிழங்கு வரும். மண்ணுலேயும் பூமியிலையும் கிழங்கு இருக்கும். அந்த மாதிரி தான் நடணும். அதே மாதிரி ஹார்டாக இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் இது பண்ணி ஊற வச்சு விதைங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விதைங்களை இப்படி ஊன்னா தான் இப்படி முளைக்குங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி நாற்று விட்டு எடுத்து நடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.